இப்போ tan square theta minus sin square theta equal to tan square theta sin square theta அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா tan square theta minus sin square theta. இது என்ன வருது பாரு, tan square theta என்ன எழுதலாம், sin square theta by cos square theta. ஏற்கனவே என்ன இருக்குது, நமக்கு sin square theta இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது, sin square theta இருக்குது. sin square theta காமனாக வெளியே எடுப்போம். வெளியே எடுத்தால் இங்கே என்ன இருக்குது, 1 by cos square theta minus 1. அப்போ நமக்கு என்ன வருது பார்ப்பா, sin square theta. இது எல்சிஎம் எடுத்து என்ன வரும் நமக்கு, cos square theta. இது கீழே என்ன இருக்குது, பை 1க்கு தான் 1 × 1 1, நடுவில் என்ன இருக்குது மைனஸு, cos square × 1 என்ன வருது, cos square theta. அப்போ நமக்கு என்ன வருது பார்ப்பா, இங்கே என்ன இருக்குது, sin square by cos square என்ன வந்துடுது நமக்கு, sin square by cos square tan square theta into 1 minus cos square theta என்னது, sin square theta. ப்ரூஃப் ஓகேவாப்பா. பாரு நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், sin square tan square theta, இது வந்து என்னது tan square theta. பாருப்பா, tan square minus sin square theta. sin square theta by tan square என்ன எழுதுகிறோம், sin square by cos square எழுதுகிறோம். மைனஸுக்கு மைனஸு என்ன இருக்குது, sin square இருக்குது. இங்கேயும் sin square, இதையும் sin square காமனாக ஃபேக்டர் பண்ணுறோம். அப்புறம் sin square பண்ணால் 1 by cos square theta மைனஸு sin square இடத்துல மீதி 1 இருக்குது, கீழேயும் பகுதியிலையும் 1 இருக்குது. sin square theta ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுத்தால் 1 × cos square theta கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 × 1, நடுவில் மைனஸு cos square × 1 cos square theta. 1 minus cos square theta sin square thetaன்னு தெரியும். sin square by cos square என்ன வருது, tan square thetaன்னு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூஃப் போட்டோம். இங்கே 6.2 என்ன கொடுத்துருக்கான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு போடணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான் பார்ப்பா, sin A sin A by 1 plus cos A. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பியும் sin A by 1 plus cos A இதனுடைய காஞ்சிகேட்டால் 1 minus cos A by 1 minus cos Aன்னு பிரிக்கிறோம். இங்கே இந்த காரணிக்கு நடுவில் குறியை மாற்றி மேலேயும் பிரிக்கிறோம். தொகுதியிலையும் பகுதியிலையும் பிரிக்கலாம், மதிப்பு மாறாது. அப்புறம் இது என்ன இருக்குது, a + b, இது என்ன இருக்குது, a - b. a + b a - bனா a² - b². 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் காசை ஸ்கொயர் பண்ணால் cos square a. இங்கே இதை பெருக்கினா என்ன ஆகுது, 1 × எப்படி எழுதிக்கலாம், sin A இன்ட்டு என்ன இருக்குது, 1 மைனஸு cos A. அப்போ நமக்கு என்ன வருது, நமக்கு 1 minus cos square வந்து என்ன வருது, sin square வருது. இங்கே என்ன இருக்குது, நமக்கு sin A இன்ட்டு என்ன இருக்குது, நமக்கு 1 minus cos A. ஸ்கொயருக்கு என்ன வருது, சைன் கேன்சல் ஆகிடுதா. அப்போ நம்ம என்ன வருது, 1 minus cos A டிவைடட் பை ஸ்கொயர் பீஸில் மீதி இருக்குது, சைன் இருக்கா, sin A. இங்கே பாருப்பா, sin A by 1 plus cos A இருக்குது. நம்ம சைன் அப்படியே எடுத்துக்கிறோம், இந்த காரணி அப்படியே எடுத்துக்கிறோம். பகுதியிலையும் தொகுதியிலையும் இதில் குறியை மாற்றி மேலைங்களையும் பெருக்கிறோம். பெருக்கலாம் a + b, இங்கே என்ன இருக்குது, a - b. அப்போ a + b a - bனா a² - b². 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸு காசை ஸ்கொயர் பண்ணால் cos ஸ்கொயர். இங்கே sin 1 minus cos எப்படி எடுத்துக்குவோம், 1 minus cos square theta sin square theta வரும். இங்கே a தீட்டாக்கு பதில் a இருக்கிறதுனால sin square a. இங்கே sin square ஏன்னா அர்த்தம் sin theta × sin theta, அதாவது sin a × sin a. ஒரு சைன் பவரில் போயிடுது, மீதி ஒரு சைன் இருக்கா.
அடுத்து என்ன இருக்குது மேலே 1 மைனஸ் காஸ் ஏ. இதை தான் நம்ம 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏன்னு ப்ரூவ் பண்ணோம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டால் போதும்.